எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப் டெக்னாலஜி மாடியூல் 1 HTML பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். HTMLனா ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜில் எல்லாருக்கும் தெரியும்ல. இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான லாங்குவேஜ். எதுக்கு க்ரியேட் பண்ணுறோன்னா, ஒரு வெப் பேஜுக்காக க்ரியேட் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர்ட் ஆஃப் வெப் பேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் என்ன பண்ணோன்னா டிஃபைன் பண்ணுவோம். அதோட டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டைலாக இருக்கட்டும், டைப்பாக இருக்கட்டும், அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து HTML வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட்டு, இமேஜு, லிங்க்கு இதெல்லாமே வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்னா, ஸ்ட்ரக்சர் த கண்டென்ட். அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன்ல, ஸ்ட்ரக்சர் ஆஃப் வெப் பேஜஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்ட்ரக்சர் தி கண்டென்ட்னு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து யூசஸ் ஆஃப் HTML. இந்த இடத்துல வந்து HTML நம்ம எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப் பேஜஸ் அண்ட் வெப் அப்ளிகேஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இதில் ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு சில பாயிண்ட்ஸ் இங்கே திருப்பி வரும். இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு பேஸ்மெண்ட். இப்போ நம்ம வீடு கட்டுறோம்னா அந்த வீட்டில் ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி HTMLோட பேஸ்மெண்ட். அதே மாதிரி இது எதுக்குன்னா, இதை ஹெல்ப் பண்ணும் என்னென்னா CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்டை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃப்யூச்சரில். CSS ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோனா மைக்ரோ ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போடுறேன். ஸ்டாட்டிக் வெப் பேஜஸ் எதுக்குன்னா, HTML பேஜஸ் வந்து ஒரு ஃபிக்ஸடான ஒரு கண்டென்ட் தான் வந்து டெவலப்பர்ஸ் ரைட் பண்ணுவாங்க. அதை யாராலையுமே எக்காரணத்துக்கு மாற்றவே முடியாது. டைனமிக் வெப் பேஜஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வெப்சைட்டில் ஒரு நார்மலான ஒரு கார் வெப்சைட் இருக்குன்னா, அந்த காரில் வந்து ஒரு சில டிஃப்ரென்ஸோ சில மாடியூல்ஸ்லாம் வரும். அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, பேசிக்ஸ் ஆஃப் HTML டேக்ஸ். இது எதுக்குன்னா, ஹெட்டிங் டேக், பேக்டாஃப் டேக், ஹைப்பர்லிங்க் டேக், இமேஜ் டேக் மட்டும் மாடல் ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள்னு நான் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டேன். ஹெட்டிங் டேக் வந்து பார்த்திங்கன்னா H1 to H6 மட்டும் இருக்குது. கிரேட்டஸ்ட் டு ஸ்மாலஸ்டில் வரும். அந்த ஒரு ரேஞ்சில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம H1 to H6 மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் H7 H8லாம் இல்லவே இல்லை. ஒரு ப்ரோக்ராமிங்கில் H1 to H6 மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பேராகிராஃப் டேக். அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் கண்டென்ட்ஸ் எழுதுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் லிங்க் டேக். அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிங்க்கை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த வெப்பேஜில் கொண்டு வந்து அதுலேருந்து வியூவர்ஸ் வந்து போய் பார்க்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் ஹைப்பர் லிங்க் டேக் நம்ம யூஸ் பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஆனால் OpenAhref தான் யூஸ் பண்ணுவோம். க்ளோசிங்கில் OpenAன்னு யூஸ் பண்ணுவோம். இமேஜ் டேக் வந்து பார்த்திங்கன்னா, அந்த அட்ரிபியூட் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸை வந்து நார்மலாக காப்பி பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டில் காட்டினா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ பண்ணுறப்போ சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஒரு அவுட்புட் இருக்குது. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் HTML கொடுத்துருக்கேன், ஓப்பன் ஹெட்டு கொடுத்துருக்கேன், ஓப்பன் டைட்டில் கொடுத்துருக்கேன். டைட்டில் கீழே க்ளோஸ் ஹெட் ஏன் பண்ணியிருக்கேன்னா, டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் சம்திங் ஸ்பெஷல் இல்லையா. ஸோ அதனால் அது வந்து ஒரு டாபிக் வந்து ஒரு பேராகிராஃப் படிக்க போகிறோன்னா அதுக்குன்னு ஒரு டைட்டில் இருக்க மாதிரி இதுக்குன்னு ஒரு டைட்டில். அந்த டைட்டிலை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஹெட்டை க்ளோஸ் பண்ணுறோம், ஏன்னா அது ஹெட் செக்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஓப்பன் போர்டில் தான் நான் என்ன பண்ணியிருப்பேன், H1 யூஸ் பண்ணி ஓப்பன் பாடியில் சில கண்டென்ட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கிரிப்ஷனுக்காக OpenP யூஸ் பண்ணுவேன். இந்த இடத்துல நல்லா பாருங்கள், நான் OpenA போட்டு HREF இஸ் ஈக்குவல் டு கொட்டேஷன் போட்டுட்டு என்னோட லிங்க்கை பேஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி கொட்டேஷன் போட்டு தான் அதை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு லிங்க் கொடுத்து அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது அதில் எழுதணுன்னா டைப் பண்ணோன்னா கிளிக் ஹியர் டு வியூ மை சேனல் அந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு க்ளோஸ் ஏன்றதை நீங்கள் கொடுக்கணும். க்ளோஸ் ஏ மட்டும் யூஸ் பண்ணால் போதும் while closing the URL. ஓகேங்களா. இது வந்து எந்த URL வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு HTTP வரதுனால நம்ம எந்த URL வேணாலும் இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட பேசிக் அவுட்புட் வந்துடுச்சு. லிஸ்ட்டில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே இருக்க ஃபோட்டோஸை பாருங்கள். புக்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல ஆர்டராக இருக்குது, ஒரு இடத்துல அன்ஆர்டரில் இருக்குது. ஒருத்தவங்க வெஜிடபிள் கட் பண்ணுறாங்க.
இப்போ இதுதான் வந்து லிஸ்ட்டோட கான்செப்டே. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்டர்டு லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட்னா நம்பர்ஸ் த சீக்வென்ஸ் ஃப்ரம் 1 2 3 4 5 6. அது வந்து பில்லியனாக இருக்கலாம், மில்லியனாக இருக்கலாம், லேக்ஸ், க்ரோர், என்ன கணக்கில் வேணாலும் நீங்கள் நம்பர் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம் ஆர்டர் லிஸ்ட்டில். அன்ஆர்டர் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டாட்டாக இருக்கலாம், டிக்காக இருக்கலாம், அண்ட் ஸ்டோக்காக இருக்கலாம், டிக்காக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட்லேயும் சேம் ப்ராசஸ் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூஎல்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆர்டராக இல்லாமல் அன்ஆர்டரில் வரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஎல்னா டெஃபினேஷன் லிஸ்ட், டிடினா டெஃபினேஷன் டேர்ம், டினினா டெஃபினேஷன் டிஸ்கிரிப்ஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். ஓப்பன் ஓஎல் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஓப்பன் எல்ஐ ஹாரி பாட்டர்ஸ் ரீசெண்ட் ரிலீஸ்டு காமிக் புக் அப்படின்னு கொடுத்துட்டேன். க்ளோஸ் எல்ஐ க்ளோஸ் ஓஎல் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸ்லாஷ் ஓஎல் தான் க்ளோஸ் ஓஎல்னா ஸ்லாஷ்ன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஓப்பன் யூஎல் ஓப்பன் எல்ஐ கிளாக் க்ளோஸ் எல்ஐ க்ளோஸ் யூஎல் கொடுத்துட்டேன். கிளாக்குன்றது வந்து ஒரு டாட்டில் வரலாம், ஒரு செக் பாயிண்டில் என்ன வேணாலும் வரலாம். ஓப்பன் டிஎல் ஓப்பன் டிடி ஓப்பன் டிடி நைஃப் ஓப்பன் க்ளோஸ் டிடி அதுக்கடுத்து ஓப்பன் டிடி. தி நைஃப் இஸ் யூஸ்டு டு கட் the vegetables or fruits or other some items. Close dd close dl close dt close dl. இப்போ நான் சொல்லிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் கோடிங் மூலயமா காட்டினா தான் இந்த விஷயம் உங்களுக்கு புரியும். ஆனால் இமேஜில் காட்டியிருக்கிறது தான் இதோட கரெக்டான ஒரு மீனிங் அண்ட் ஆர்டர். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் HTML போட்டிருக்கேன். பேசிக்ஸான டேக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ நான் இதில் வந்து அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டர் பேர், அவரோட மூவிஸோட பேர் ஆர்டர்லேயும், அவரோட இன்னொரு ஆக்டர் பேர் அது அன்ஆர்டர்லேயும் வந்திருக்கு. நம்ம டிடிடிஎல் யூஸ் பண்ணி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஓஎல் போட்டுக்க. நிறைய பேர்லாம் வந்து சில தப்பெல்லாம் பண்ணுவாங்க. ஓப்பன் ஓஎல் போட்டுட்டு இப்போது இந்த பேரெல்லாம் இருக்கு இல்லையா, மூவிஸ் பேரெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டுட்டு க்ளோஸ் ஓஎல்னு போட்டுருவாங்க. அப்படிலாம் போட்டால் எரர் காட்டும். நீங்கள் நார்மலாக ஓப்பன் ஓஎல் போட்டு ஓப்பன் எல்ஐ போட்டால் தான் இது ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஓப்பன் யூஎல் போட்டு ஓப்பன் எல்ஐ போட்டு அதுக்கப்புறமா கண்டென்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் எல்ஐ கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டிஎல் ஓப்பன் டிடி ஓப்பன் டிடி கொடுத்தா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா சிமாண்டிக் டேக்ஸ். சிமாண்டிக் டேக்ஸ்னால் ஈஸியாக சொல்லணுன்னா நார்மலாக வந்து இதை வந்து காலேஜஸில் சரியாகவே எடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு டேகு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்க மாட்டாங்க. ஹெட்டர் டேக், செக்ஷன் டேக், நேவிகேஷன் டேக், அசைட் டேக், ஃபூட்டர் டேக், ஆர்டிக்கல் டேக், நான் செமாண்டிக் டேக்ஸ். ஹெட்டர் டேக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சொல்லணுன்னா இப்போ வந்து ஒரு எக்ஸாமினேஷன் வெப்சைட் இருக்குன்னா அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, லோகோ கொடுத்து பக்கத்தில் வந்து அந்த எக்ஸாமினேஷனோட பேர் இருக்கும். அது கீழே என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறவாங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமுக்கு தேவையான போர்ஷன்ஸும் ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி இருக்கும்னா நீங்கள் எப்படி எக்ஸாம் ஹாலுக்கு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃபூட்டரில் நன்றி வணக்கம் அதை முடிகிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு வெப்சைட்டை நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதை வந்து நம்மளுக்கு சிமிலைஸ் பண்ணி சொல்கிறது தான் சிமாண்டிக் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹெட்டர் இருக்கும், அதுக்கப்புறம் செக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் தான் நேவிகேஷன் இருக்கும், அண்ட் தென் அசைட்லாம் ரொம்ப மோஸ்ட்டாக யூஸ்லாம் பண்ண மாட்டாங்க. தெரிஞ்சுக்கோங்க அசைட்னா என்ன. அது வந்து ஒரு ஆட்ஸ்க்காகவோ சைட்ஸ் பார்ட்ஸ்க்காகவோ இல்லைனா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபூட்டர் அப்படின்னா என்னென்னா இது வந்து ஒரு காப்பி ரைஸ்டு லிங்காக இருக்குங்களா, என்ன கண்டென்ட் இன்ஃபோவாக இருக்கு, இது யார் பண்ணியிருக்கா. சில வெப்சைட்ஸ்லாம் உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சர்க்கிளில் ஒரு சிஓ இல்லைனா ஆரோ இருக்கும். அதுக்கெல்லாம் இவங்க வந்து இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல்னால் நியூஸு, வ்ளாக்ஸு, போஸ்ட்டு அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. வேறு எதுவும் பெருசாக இல்லை. இந்த நான் சிமாண்டிக் டேகை வந்து நான் ஆடியோ அண்ட் வீடியோ எனேபிளிங்கில் இதை நான் கொடுத்துருப்பேன். அப்போ வந்து இந்த நான் சிமாண்டிக் டேக்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம்ஸு, ஃபீல்ட்ஸு, ஃப்ரேம்ஸு. ஃபார்ம்ஸ்னால் என்ன, நார்மலாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஃபார்ம்ஸு. ஃபீல்ட்ஸ்னால் என்ன, நார்மலாக ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து
ஒரு இன்புட்டை வந்து டைப் பண்ணுறது, யூசர் நேம் இடத்துல என்னோடய பேரை டைப் பண்ணுறது. ஸோ அதுதான் ஃபீல்ட்ஸு. ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஒன்று நார்மல் ஃப்ரேம், இன்னொன்று ஐ ஃப்ரேம். நார்மல் ஃப்ரேம் அப்படின்னா என்னென்னா, ஈஸியாக உங்களுக்கு சொல்லணும்னா, நார்மல் ஃப்ரேம்னா ஒரு ப்ரௌசர், ஒரு விண்டோ, ஒரு விண்டோவில் மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் இருக்கும். எந்த ஃப்ரேம் ஆனாலும் கிளிக் பண்ணிக்கலாம். மல்டிபிள் செக்ஷன்ஸ் இருக்கும், அதை போய் நம்ம விசிட் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ஐ ஃப்ரேம்னா என்னென்னா, ஐ ஃப்ரேம்னா இன்லைன் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இது மோஸ்ட்டாக ஆடியோ அண்ட் வீடியோ எனேபிளிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. அதோட டைப்ஸ் வந்து நார்மல், ரெஸ்பான்சிவ், சாண்ட் பாக்ஸ், லேசி லேடட். ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐஃப்ரேமுக்கு ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்மார்ட் ஃபோன் புதுசாக வாங்குகிறோம். அப்போது நம்மளுக்கு என்ன தருவாங்கன்னா, ஒரு மொபைல் ஃபோனும் ஒன்று தருவாங்க, சார்ஜர் ஒன்று தருவாங்க. மெயின் பேஜை நம்ம ஸ்மார்ட் ஃபோனுன்னு சொல்லிடலாம். எம்பெடட் பேஜை நம்ம என்ன சொல்லலாம், சார்ஜருன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் இதுக்கு ஈஸியான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா அதோட கோடிங் அண்ட் அவுட்புட். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக ஒரு கோடிங் தான் பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். லாகின் பட்டன் டஸ் நாட் ஹாவ் த ஜேஎஸ் கோட். Because of that, the code will not give any reaction for the button operation. Only when JS code is there, the button and form will react by giving out successful login. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஜேஎஸ் கோட் பின்னாடி இருந்தால் மட்டும்தான் இந்த லாகின் பட்டன் இது எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். அது இல்லைன்னா எதுவுமே ஆக்டிவேட் ஆகாது. அதை ஃபர்ஸ்ட் வந்து நார்மலான ஒரு ஜென்ரல் நாலேஜ் இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா இடத்துலையுமே வந்து இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டுன்னு தான் கொடுத்துருப்பேன். டெக்ஸ்ட், பிளேஸ் ஹோல்டர், என்டர் நேம் அப்படின்னு கொடுத்துருப்பேன். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் என்டர் நேம், யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓப்பன் இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் டெக்ஸ்ட். பிளேஸ் ஹோல்டர்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த பாக்ஸுக்குள்ளே இது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். என்டர் நேம் அந்த மாதிரி பிரிண்ட் ஆகிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே டைப் வந்து சப்மிட்னால் நம்மளுக்கு லாகின் ஆகணும். ஸோ அதை தான் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இல்லை நான் ஒன்றுமே யூஸ் பண்ணல. பாடி கீழே ஒரு ஃபார்முன்றதை ஓப்பன் பண்ணி இன்புட்டை கொடுத்துட்டு க்ளோஸ் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ அண்ட் வீடியோ எனேபிளிங் தான் பார்ப்போம், எம்பெடிங் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆடியோக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோன்னா ஓப்பன் ஆடியோ டேக். அது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா சவுண்டு, மியூசிக்கு, வாய்ஸு இதெல்லாமே வந்து ஒரு வெப்பேஜில் ஆட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அது வந்து என்னென்ன ஃபார்மேட்டை சப்போர்ட் பண்ணோன்னா MP3, WAV அண்ட் OGG. அதை தான் வந்து அது என்ன பண்ணுவோன்னா அக்செப்ட் பண்ணிக்கோ, வேறு எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்காது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ்னால் வந்து ஓப்பன் வீடியோ டேக் தான் யூஸ் பண்ணுவோம். அது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு வீடியோ ஃபைல் வந்து நம்மளுக்கு பேஜில் வந்து டிஸ்பிளே ஆகி அது ப்ளே ஆகணும். அதுக்கு வந்து MP4 யூஸ் பண்ணுவோம். MP3னால் வெறும் ஆடியோ, அதுக்கு யூஸ் பண்ணுறது. MP4னால் வீடியோ. அண்ட் தென் வெப்எம், அதுக்கடுத்து OGG யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ அண்ட் வீடியோ எம்பெடிங். அப்படின்னா என்னென்னா இது வந்து ஒரு டைரக்ட் பிளேசிங்காக இருக்கும். ஒரு ஆடியோ இல்லைனா வீடியோவை இன்டூ ஏ வெப்பேஜில் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸிங் ஓப்பன் ஆடியோ டேக் ஆர் ஓப்பன் வீடியோ டேக். அதே மாதிரி இட் அலோஸ் யூசர்ஸ் டு ப்ளே மீடியா வித்தவுட் டவுன்லோடிங் இட் செப்பரேட்லி. ஒரு நார்மலாக ஒரு யூஸரையோ இல்லைனா இன்னொருத்தவங்களையோ வந்து பார்த்திங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் செப்பரேட்டாக அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணாமல் இருக்கும். பட் ஆனால் இது வந்து நிறைய வெப்சைட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட கார் மாடல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி தான் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா அது வந்து ஓடும். அந்த கார் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி ஓடும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் சிமேட்டிக் டேக்ஸை ரொம்ப இதுவாக பண்ண போகிறோம். ஆடியோ அண்ட் வீடியோ எனேபிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சிமேட்டிக் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரிக் கண்டெய்னர் வித்தவுட் நோ ஸ்பெசிஃபிக் மீனிங், ஒரு சில மீனிங்கே இல்லாமலாம் அதை ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ஆடியோ அண்ட் வீடியோ எம்பெடிங், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஐ நீங்கள் வந்து உள்ள லாகின் பண்ணி போனீங்கன்னா அந்த ஏஐயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ சின்னதாக வந்து வரும், ப்ளே ஆகும். அது எதுக்கு ப்ளே ஆகும்னா இந்த கேமை இப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சில டைம்ஸ் வந்து வேறு ஒரு கண்டென்ட், தேவையில்லாத ஒரு கண்டென்ட் உள்ளே ப்ளே ஆகும். அது மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி இது வந்து CSS ஸ்டைலிங்கில் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா நான் வந்து இதை உங்களுக்கு ஈஸியாக சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து
ஆடியோவில் என்ன ஆகுனா, you can use the same video but adjust the player to the focus on sound. ஒன்றுமே கிடையாது. ஆடியோனா ஜஸ்ட்டு சவுண்டு மட்டும். வீடியோனா அந்த வீடியோவோட அந்த சவுண்டும் ரெண்டுமே சேர்ந்து நம்மளுக்கு வரது தான் சொல்கிறது. இப்போ ஆடியோ அண்ட் வீடியோ எம்பெடிங்க்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மோனிகா அப்படின்ற சாங் வந்து எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு உள்ளே போட்டிருக்கேன். ஓகேவா? மோனிகா சாங் இது. இப்போ இந்த மோனிகா சாங் வீடியோ தான் நம்மளுக்கு வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு. இப்போ நான் அதை என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இதே வந்து நான் அவுட்புட்டில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அவுட்புட்லேயே வர வச்சு அது ப்ளே ஆகிடுச்சு. அதுக்கு நான் என்ன ஃப்ரேம் யூஸ் பண்ணேன்னா, ஐ ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணேன். ஃப்ரேம்ஸில் நம்ம 2 பார்த்தோம். ஒன்று ஃப்ரேம், இன்னொன்று வந்து ஐ ஃப்ரேம். ஐ ஃப்ரேம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஃப்ரேமில் நான் என்ன பண்ணேன்னா, வித் ஹைட்டு கொடுத்துருக்கேன். வித் ஹைட் வந்து நான் எனக்கு தோணுன 400ம் 250யும் கொடுத்துருக்கேன். அதோட சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் லிங்க் காப்பி பண்ணி வச்சுட்டு க்ளோஸ் ஐ ஃப்ரேம் கொடுத்துருக்கேன். ஒரே பிரேக் கொடுத்துட்டு அதே வீடியோவை ஆடியோவாக செட் பண்ணுறதுக்காக நான் அப்படி கொடுத்துருக்கேன். ஆனால் நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணுறக்க மாட்டேன், இது வீடியோ இது ஆடியோலாம் மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டேன் நான். தெரியுதா? வீடியோ ஆடியோ நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா பண்ணவே இல்லை. ஒரே வீடியோ ஒரே வீடியோட லிங்க்கை தான் நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அதோட அவுட்புட் நம்மளுக்கு கரெக்டாக டிஸ்பிளே ஆகிடுச்சு. அதே மாதிரி அந்த அவுட்புட் நம்ம கேட்ட சைஸில் கரெக்டாக டிஸ்பிளே ஆகி இந்த இடத்துல நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஒன்றுத்துக்கு சவுண்ட் ஆன் பண்ணியிருக்கேன், ஒன்றுத்துக்கு சவுண்ட் ஆஃப் பண்ணி ப்ளே பண்ணியிருக்கேன். தெரியுதா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஃப்ரேமோட ஒரு பெஸ்ட் பெனிஃபிட்டுன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நார்மல் ஃப்ரேம்ஸ்லாம் நம்ம பண்ணோன்னா இந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு குவாலிட்டியாக வராது. நார்மல் ஃப்ரேம் வந்து ஒரு ப்ரௌசரில் செப்ரேட் பண்ணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா HTML5 ஃபியூச்சர்ஸ். இவ்வளோ நாள் நம்ம HTML தானே பார்த்தோம். இதெல்லாம் HTML5 ஃபியூச்சர்ஸ்ன்னு கேட்காதீங்க. HTML5 ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது அதோட சாஃப்ட்வேர். இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஃபோட்டோ எடிட்டிங்க்கு ஒரு சாஃப்ட்வேர், வீடியோ எடிட்டிங்க்கு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற மாதிரி இது வந்து HTML5ன்றது HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா HTML5 இருக்கு இல்லையா, HTML5 வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர், VS Code சாஃப்ட்வேர், இதெல்லாம் சாஃப்ட்வேர். ஆனால் நம்ம காமனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்கூல்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் நோட் பேட் யூஸ் பண்ணுவீங்க, இல்லைனா நோட் பேட் ++ யூஸ் பண்ணுவீங்க. காலேஜாக இருந்தால் VS Code யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷ்னல்ஸ்லாம் வந்து HTML5 அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. சிலவங்க VS Code யூஸ் பண்ணுவாங்க, அவங்களோட இதுவை பொறுத்து. ஆனால் வந்து நம்ம நோட் பேட்லேயும் நோட்++லேயும் வந்து படித்தா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னு சொல்கிறேன். எல்லா டேக்ஸையும் நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். நிறையா அதில் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், நம்மளுக்கு இப்போ மட்டுமே நோட் பேடே யூஸ் பண்ண சொல்லுறேன். எங்கள் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் செமஸ்டர் பண்ணுறப்போ நான் வந்து நோட் பேட் தான் யூஸ் பண்ணேன். அதே மாதிரி செகண்ட் செமஸ்டர் அப்போது வந்தப்பையும் நான் நோட் பேட் தான் யூஸ் பண்ணேன். கடைசி ஃபைனல் செமஸ்டரில் தான் நாங்கள் என்ன பண்ணோம், VS Code யூஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வரும். நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக அவங்க நம்மளுக்கு சொல்லுவாங்க, வேறு எதுவும் கிடையாது. HTML5 டெஃபினிஷன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் HTML, அவ்வளோதான். அது வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் மீடியா எலமெண்ட்ஸ் நம்ம உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி சொல்கிறது, ப்ளக்கின்ஸே இல்லாமல் கிராஃபிக்ஸை நம்ம உள்ளே அழகாக கொண்டு வந்துக்கலாம். அனிமேஷன்ஸ் இந்த ஸ்டைல்ஸுக்கெலாம் நம்ம உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். அதான் சொன்னால அதெல்லாம் ப்ரொஃபஷ்னல்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இட் மேக்ஸ் வெப்சைட் ஃபாஸ்டர். ரொம்ப சீக்கிரமாக நம்ம வெப்சைட்டை வந்து அழகாக பில்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இது மொபைல் ஃப்ரெண்ட்லி. இது வந்து எப்படின்னா, இப்போ ஆஃபீஸ்லலாம் ஒர்க் பண்ணுறாங்களா, அவங்களாம் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வேலை முடியணும். மொபைல் ஃபோன்ஸாக இருக்கட்டும், மொபைல் ஃபோன்ஸ்லேயும் அவங்க கடகடன்னு எடிட் பண்ணிவிட்டு அவுட்புட் காட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரிங் HTML5. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் செமாண்டிக் டேக்ஸ்லாம் இருக்கும். நான் உங்களுக்கு ஆர்டிக்கல்லாம் வந்து எடுத்திருப்பேன். ஓகேவா? ஆர்டிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான இதெல்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. நோட் பேட்லலாம் அந்தளவுலாம் வெர்ஷன்ஸ் கிடையாது, யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஸ்கூல்ஸில் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காகவே அதை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஹெட்டர், ஓப்பன் ஃபூட்டர், ஓப்பன் ஆர்டிக்கல் இது எல்லாமே லேட்டஸ்ட்டாக அதில் தான் நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ அண்ட் வீடியோ டேரெக்டாக எம்பெட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. அந்த ஆடியோ இருக்கு இல்லையா,
அந்த ஆடியோ வீடியோவை எடுத்துகிட்டு வந்து உள்ளே போடவே போதும். அதுவே என்ன பண்ணிக்கும், அந்த கோடோட லிங்கை பேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆஃப்லைன் ஸ்டோரேஜ். இது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன்லேயும் யூஸ் பண்ணலாம், ஆன்லைன்லேயும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து கிராஃபிக்ஸு அதெல்லாம் நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். கிராஃபிக்ஸ்னால் அனிமேஷனு அண்ட் தென் டெக்ஸ்ட் அனிமேஷன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து யூசர் நெசசரியை தான் நான் சொன்னேன். as per ப்ரிஃபர் ஆஃப் யூசர் யூ கேன் யூஸ் them. எனக்கு இது ஓகே, எனக்கு இது ஓகே, உங்களுக்கு இது ஓகே அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும் அது ஆக்சுவலி. ஸோ அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா HTML5 வந்து ஈக்குவல் தான் நோட் பேடுக்கும் ++க்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சில ஃபியூச்சர்ஸ் இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நோட் பேட்லாம் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஃபியூச்சர்ஸ் வராது. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் வந்து விஎஸ் கோட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக இருக்கும், கொஞ்சம் எடிட் பண்ண ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிப்போம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இதில் எக்ஸாம்பிள் மூலயமா நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லியிருக்கேன் பாருங்களேன். இங்கே என்ன இருக்குது, ஒரு கார் இருக்குது. ஓகே, ஒரு கார் இருக்கா, அந்த கார் ஆக்சுவலி அது ஒரு வீடியோ. ஓகேவா, அது ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வெப்பேஜ்லேருந்து எடுத்த வீடியோ. அது ஆக்சுவலி ஒரு வெப்பேஜு. அந்த வெப்பேஜில் தான் இந்த இதுவை எடுத்தேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன். அந்த வீடியோ தான் அது. பாருங்கள், where we can have to visit everything like the video, audio, color, new launch, new features and all cards etc. ஓகேவா. இப்போ ஒரு கார் இருக்குன்னா அந்த காரோடைய பிராண்டை A to Z நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரம் த ஓல்ட் வெர்ஷன் டு த நியூ வெர்ஷன், வாட் இஸ் நியூ டுடே அப்படின்றத நம்ம அதில் தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா அதை பில்ட் பண்ணுற கோர் ரைட் இதில், அதை எப்படி சொல்கிறது, அதை பில்ட் பண்ணோம் ஃப்ரம் கோர் ரைட் நவுனாலும் நம்ம வெப்சைட்லலாம் HTML தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அது ஸ்டாண்டர்டான ஒரு வேர்ஷனாக இருக்கும். யாராலையும் வந்து டக்குன்னு கோடை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஹேக் பண்ண முடியாது. கோடை யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் ஹேக் பண்ண முடியாது. ஆனால் இதுவே நோட் பேட் ++லாம் நம்ம யூஸ் பண்ணோன்னா கோடெல்லாம் ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்க. இன்க்ளூடிங் VS கோடில் கூட சேஃப்டி கிடையாது, இல்லைனா கோடு ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாடியூல் 1 ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹவு டு க்ரியேட் HTML பேசிக்ஸ் போர்ட்ஃபோலியோ. ஓகேவா, அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இல்லை மெயில் செக்ஷன் மூலமாக என்னை ரீச் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆன்சர் அதில் சொல்லுவேன். மறக்காமல் இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். And then until bye bye, it is signing off from S. Pavitra Shankar. Right now, tata.